நாகையில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் மனநல ஆலோசகரே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் அமிர்தலிங்கம். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் இயங்கி வரும் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் சுனாமியில் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் என 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த காப்பகத்தில் இருந்து 8 சிறுமிகள் திடீரென மாயமான நிலையில் அடுத்த நாள் சென்னையில் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து விடுதியில் உள்ள மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் சத்யபிரகாஷ் என்பவர் நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் மனநல ஆலோசனை வழங்க வந்த சத்யபிரகாஷ் விடுதியில் இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது விடுதி காப்பாளருக்கு தெரியவர சத்யபிரகாஷ் மீது நாகை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்பெடுத்த போது சத்யபிரகாஷ் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என 5 மாணவிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவர் குழு மூலம் ஆலோசனை வழங்க நாகை ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து நாகை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எழிலரசி கூறுகையில், ஆண் ஆற்றுப்படுத்தினர் கேட்ட கேள்வி அந்த குழந்தைகளுக்கு அசௌகரியமா இருந்த மாதிரியோ, அவர் பார்க்கிற பார்வை எங்களுக்கு சரியா இல்லை அப்படின்ற மாதிரியோ ஒரு 5 குழந்தைகள் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி சிடபிள்யூசி நமக்கு சொல்லியிருந்தாங்க. மேலும் மாணவிகளுக்கு மனநல ஆலோசகர் பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக விடுதி ஊழியர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கும் கூடுதல் தகவல். குழந்தைகள் காப்பகத்தில் மாணவிகளுக்கு மன ரீதியிலான தொல்லை தந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் காப்பகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு மருத்துவர்கள் குழு மூலம் மனநல கவுன்சிலிங் வழங்க இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். ரஞ்சித். நன்றி அமிர்தலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.